அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, பொதுவாக ராகுனாலே அது தீய கிரகம், அது தீய பலன்களைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கருத்து, பொதுவான ஜோதிட கருத்து. ஆனால் அந்த ராகு ஒருத்தர் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரு, யாரோட சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த ராகு அந்த ஜாதகருக்கு நன்மையே செய்வார். அந்த வகையில் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய், அந்த லக்னாதிபதியாகிய செவ்வாயோடு ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலேயோ அந்த ராகுவும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்திருந்தா, அப்படி லக்னத்திலேயோ லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலேயோ அல்லது 9ஆம் இடத்திலேயோ ராகுவும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்து இருக்க பிறந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த ராகு நன்மையே செய்வார். அது மாதிரி அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் சதுர்த்த கேந்திரம், அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவானோடு ராகு ஒன்றா சேர்ந்து மேஷம் லக்னத்திற்கு 4 சந்திர பகவானோடு ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலேயோ இருந்தா, லக்னத்திலிருந்து லக்னத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலேயோ ராகுவும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து இருக்க பிறந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ராகு நன்மையே செய்வார், நல்ல பலன்களையே சுப பலன்களையே கொடுப்பார். அது மாதிரி மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் துலாம், அந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனோடு ராகு ஒன்றா சேர்ந்து சுக்கிரன் ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலேயோ அல்லது அந்த சுக்கிரன் ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலேயோ அல்லது அந்த சுக்கிரன் ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலேயோ லக்னத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலேயோ ராகுவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்து இருக்க மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு அந்த ராகு நன்மையே செய்வார். அது மாதிரி மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே அந்த சனி பகவானோடு ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்திலேயோ இருந்தா, லக்னத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு 9ஆம் இடத்திலேயோ சனியும் ராகும் ஒன்றா சேர்ந்து இருக்க பிறந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு அந்த ராகு நல்லதே செய்வார், நன்மையே செய்வார். அது மாதிரி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 5ஆம் இடம் திரிகோணம், பஞ்சம திரிகோணம். அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி மேஷம் லக்னத்தில் இருந்த 5ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ராகுவோடு சேர்ந்து
சூரியனும் ராகுவும் ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலேயோ சூரியன் ராகு ஒன்றா சேர்ந்து அல்லது அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலேயோ சூரியன் ராகு ஒன்றா சேர்ந்து அல்லது அந்த சூரியன் ராகு ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலேயோ இருந்தால் லக்னத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலேயோ சூரியனும் ராகு ஒன்றா சேர்ந்து இருக்க பிறந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ராகு நன்மையே செய்வார், நல்ல பலன்களே கொடுப்பார், சுப பலன்களே கொடுப்பார், சுக பலன்களையே கொடுப்பார் என்பதாகும். அது மாதிரி அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த தனுசு என்பது 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், அது திரிகோணஸ்தானம், அது லக்ஷ்மி ஸ்தானம்னு அழைக்கப்படுது. தனுசு மேஷம் லக்னத்துக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானோடு ராகு ஒன்றா சேர்ந்து, ராகுவும் குருவும் ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலேயோ இருந்தாலும் அல்லது ராகுவும் குருவும் ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த ராகுவும் குருவும் ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த ராகுவும் குருவும் ஒன்றா சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே இருந்தாலும் ராகுவும் குருவும் ஒன்றா சேர்ந்து லக்னத்திலேயோ மேஷம் லக்னத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலேயோ இருந்தால் ராகுவும் குருவும் ஒன்றா சேர்ந்திருந்தா, அப்படி லக்னத்தில் அல்லது 4ஆம் இடத்துல அல்லது 7ஆம் இடத்துல அல்லது 10ஆம் இடத்துல ராகுவும் குரு ஒன்றா சேர்ந்து இருக்க பிறந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு நன்மையே செய்வார், நல்ல பலன்களையே கொடுப்பார், சுப பலன்களையே கொடுப்பார், வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுப்பார், புகழை கொண்டு வந்து சேர்ப்பார், நல்ல அமைதியான வாழ்க்கையை, வெற்றி மிகுந்த வாழ்க்கையை, புகழான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரமாகும். இப்படியாக ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபதியோடு ராகு சேர்ந்து திரிகோணத்தில் இருந்தாலும் அல்லது திரிகோணாதிபதி ராகுவோடு சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த ராகு அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறத மேஷம் லக்னத்திற்கு எப்படின்னு சொல்ல கேட்டீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.